அக்ஷய திருதியை நாடு முழுவதும் இருக்கிற இந்து மக்களால செலிப்ரேட் பண்ற ஒரு முக்கியமான நாள். அக்ஷய திருதினாவே நமக்கு ஞாபகம் வருது கோல்டு வாங்குற விஷயம்தான். இந்த நாள்ல வாங்கினா நிறைய தங்கம் சேருன்றது மக்களோட நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஸ், சில மக்களுக்கு ஒரு கவலையான நாளாவே இது மாறிடுது. ஏன்னா போன வருஷம் நம்ம தங்கம் வாங்கினோம். இந்த வருஷம் வாங்குறதுக்கு பணம் இல்லையே. அடுத்த வருஷமாவது நம்ம தங்கம் வாங்கணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்குலாம் வாங்க முடியுது. நம்மளால முடியலையே அப்படின்ற ஒரு பலவிதமான ஒரு குழப்பம், கவலையோட இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அக்ஷய திருதி நாளோட பின்னணியில் இருக்கிற வரலாற்று ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த நாள்ல தொடங்குற எதுவுமே எப்போதுமே வெற்றி பெறும்ன்றது நம்பிக்கை. இந்த நாள் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வெற்றிகரமான நாளாக நம்பப்படுது. அக்ஷய திருதி ஏன் இவ்ளோ ஸ்பெஷலா இருக்கு? தமிழ் மாதம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்துக்கு 3வது நாள் கொண்டாடப்படுது. கிட்டத்தட்ட இது ஏப்ரல் மே மாதத்துல வரும். இந்த நாள்ல தான் சூரியன் மற்றும் சந்திரன் 2 பேருமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்காங்க. புராணங்கள் மற்றும் பண்டைய கால வரலாற்றின்படி இந்த நாள்ல பல முக்கியமான அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த நாள்ல தான் அன்னபூரணி தேவி பிறந்தாங்க. விஷ்ணு பகவானோட 6வது அவதாரமான பரசுராமன் பிறந்த நாளும் இந்த நாள்ல தான். விநாயக பெருமானும் வேதவியாசரும் இந்த நாள்ல தான் மகாபாரதத்தை எழுதினாங்க. இதே நாள்ல கிருஷ்ணர் தனக்காக உதவி செஞ்ச தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தை வழங்கினாரு. கங்கை நதி வானத்திலிருந்து பூமிக்கு வந்ததும் இந்த நாள்ல தான். இந்த நாள்ல தான் குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வத்துக்கு அதிபதியானாரு. இந்த நாள்ல நடந்த இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? மகாபாரதத்துல இந்த நாள்ல தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தபோது அவர்களுக்கு அல்ல குறையாத அளவுக்கு உணவு கொடுக்கிற அந்த அக்ஷய பாத்திரத்தை வழங்கினாரு. அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்னலாம் செய்யலாம்? அந்த நாள்ல விநாயக பெருமாளையும் மகாலட்சுமியும் நீங்க வணங்குங்க. வீட்ல சிம்பிளா பால், பழம், வெத்தல பாக்க வச்சு நெய்வேத்தியம் படைச்சு பூஜை செஞ்சு நீங்க விளக்கேற்றி வழிபடுங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசியில இருக்கிற ஒரு 5 பேருக்கு உணவு தானமா குடுங்க. ஏதாவது ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கணும், இல்ல நீங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அத இந்த நாள்ல நீங்க தாராளமா செய்யலாம். என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு எப்போதும் குறையாதது அப்படின்றது பொருள். அல்ல குறையாத இந்த நாள்ல நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் அதிகமா வளரும்ன்றது நம்பிக்கை. அன்னைக்கு தங்கம் வாங்குறது மங்களகரமா கருதப்பட்டது. தங்கம் செல்வத்தையும் செழிப்பையும் தருவதா நம்பப்படுது. இந்த நாள்ல தங்கம் மட்டும் தான் வாங்குமா? விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு இல்லையா? தங்கம் வாங்க முடியாதவங்க மங்களகரமான வெள்ளி பொருட்களை நீங்க வாங்கலாம். அது மட்டும் கிடையாது. வீட்டுக்கு தேவையான சில உபயோகமான பொருட்கள், அரிசி, பருப்பு, சர்க்கரை, உப்பு இந்த மாதிரி பொருட்களையும் நீங்க வாங்கலாம். பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், கற்பூரம், இந்த மாதிரி பூக்கள், இந்த மாதிரி பொருட்களையும் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு அல்லல்ல குறையாம உங்களோட வீடு எப்பவுமே செல்வ செழிப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நாள்ல உங்க குழந்தைங்களுக்கு சேமிப்பு பழக்கம் தொடங்குறதுக்காக உண்டியல் வாங்கி கொடுத்து அதுல காசையும் போட்டு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்னலாம் செய்யக்கூடாது? முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே இந்த நாள்ல கடன் குடுக்காதீங்க. நீங்களும் கடன் வாங்காதீங்க. தானம் வேணா குடுக்கலாம். அதே மாதிரி கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க. எந்த ஒரு பொருளையும் விக்காதீங்க. நம்ம சாஸ்திரத்துல சில நல்ல விஷயங்கள் நமக்காக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அத புரிஞ்சு இந்த புனிதமான அக்ஷய திருதிய அழகா நீங்க மனநிறைவோடு கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ.